கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அருளோடு நாம் முருகப்பெருமான் அருளை பெற சில எளிய வழிகள். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். நம்ம தமிழ் கடவுள் முருகன்றோம். முருகன் தான் நமக்கு ஞானம். அப்பனே முருகன் சொல்லாதவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்க மாட்டார்கள். நான் இருக்குது திருத்தணி பக்கத்தில், ஒரு 50 கிலோமீட்டரில் திருத்தணி இருக்குது. திருத்தணி எப்படின்னு தெரியும், என் பக்கத்தில் ரத்னகிரின்னு ஒரு கோவில் இருக்குது. குன்றுதோறும் முருகன் என்பதே தமிழர் பண்பாடு. அப்படி இருக்கும்போது இன்று ஆடி கிருத்திகை, கோவில்களில் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் தெரியும். அவ்வாறு இருக்கையில் நாம் எவ்வாறு முருகப்பெருமான் அருளை பெறுவது? சிம்பிள், அப்பனே சண்முகா. ஏன்னா நம்ம ஹிந்து மதத்தில் ஒரு வழி உண்டு. நாம் கடவுளை பெரும்பாலும் உறவு முறையோடு தான் கூப்பிட்றோம். அப்பனே முருகான்வோம். நம்ம பிள்ளை தமிழில் முருகனை பிள்ளைன்னெலாம், அந்த மாதிரி கிருஷ்ணரை பிள்ளைன்னெலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் கடவுளை நம்மோடு நம்ம நினைக்கிறோம். தோழன், நண்பன், எல்லா விதத்தையும் நம்ம கடவுளை நினைப்பதற்கு நமக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்பனே சண்முகா. காரணம், சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது தமிழ் பழமொழி. அவ்வாறு இருக்க தமிழர் அனைவருக்குமான முக்கிய தெய்வம் முருகர் தான். அனைவரும் தெய்வம் தான், நாம் மறுக்கவில்லை. முருகருக்கு என்னன்னா, பழனிக்கு வந்தவர், ஆண்டி கோலத்தில் வந்தாலும் அறுப்படையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே சமயத்தில் முருகர் வழிபாடு தமிழர்கள் சென்ற அனைத்து பகுதிகளிலும், சிங்கப்பூர், மலேசியா, டிரினிடாட் டொபாகோ உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்தாலும், ஹரியானா, கல்கத்தா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அனைத்து மாநிலங்களிலும் உண்டு. கர்நாடகா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கார்த்திகை மாதத்தில் கடைசி நாளில் முருகரை குழந்தை வரத்திற்காக வேண்டுவார்கள். ஆனால் நமக்கு முருகர் 6 முகத்திற்கும் 6 குணங்கள். அவரே மிக முக்கிய தெய்வம். ஆனால் அவரை வழிபடுறதுக்கு முன்னாடி கூட அவர் அண்ணன் விநாயகரை வழிபட்டு தான் ஆரம்பிக்கணும். அது நம்ம விதி. ஆனால் வழிபடுறதுக்கு காவடி எடுக்கிறோம். பல லட்சம் பேர் இன்றைக்கு காவடி எடுப்பார்கள். வீட்டில் விதவிதமாக முருகருக்கு செய்வார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க. எது வேணாலும் இருக்கலாம். மனதளவில் அப்பனே முருகன் என்ற எண்ணம் இருந்தால் முருகன் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம்.